ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஐஆர்எஃப்சியில் கிட்டத்தட்ட 86% மேலே இருக்கிறாங்க. ஸோ ஐஆர்எஃப்சி வந்து ஒரு தரமான நிறுவனம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹96 ரேஞ்சில் தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு நீண்ட கால அடிப்படையில் வைக்கும்போது ஒரு ₹150 ₹200 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ரயில்வே துறையை பொறுத்த மட்டும் ப்ரமோட்டர்ஸுடைய பங்களிப்பு தான் அதிகமாக இருக்கும். எஃப்ஐஎஸ்டி அதுக்கு அடுத்தபடியாக பப்ளிக் நாம தான் வாங்கியிருப்போம். அதுக்கு அடுத்தபடியாக தான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அவங்க கொடுக்கவே செய்வாங்க. ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 497 அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மெயின் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறது. அது மட்டும் கிடையாது, மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ்லையும் இவங்களுடைய பங்களிப்பு இருந்துகிட்ருக்கு. ரயில்வே துறையில் அதிகபட்சமான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனின்னு கேட்டிங்கன்னா இந்த ரைட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட்டும் ₹570 கோடி கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்போது மற்ற கம்பெனிகளை விட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் டிவிடெண்ட் வைஸ் பார்க்கும்போது இட்ஸ் எ குட் ப்ரொவைடிங் கம்பெனி. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ரயில்வே, ட்ரெயின் இதெல்லாம் பிடிக்காதவங்க எங்கேயாவது இருக்குமா? ட்ரெயின் பிடிக்காதவங்க இல்லை ரயிலில் பிரயாணம் பண்ணாதவங்க யாராவது இருக்குமா? ஸோ அப்படிப்பட்ட இந்த ரயில்வே அப்படிங்கிற இந்த துறை வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கானமியில் ஒரு பில்லர் அப்படின்னே சொல்லலாம். இதுக்காக அது ஒரு தனி பட்ஜெட்டில் வாசிக்கப்பட்டு கொண்டிருந்த காலமே இருக்குது. ரயில்வே பட்ஜெட் அப்படின்னு முதல்ல தான் வரும், அப்புறம் தான் எக்கானமி பட்ஜெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு துறை வந்து நம்மளுடைய இந்த ரயில்வே துறை. அப்படிப்பட்ட இந்த ரயில்வே துறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக நீண்ட காலத்துக்கு ஒரு ஷேர்ஸ் ஏதாவது வாங்கி வைத்துக்கொள்ளலாம் ஏன்னா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரயில்வே துறை சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு பதிவை கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்திருக்கேன். இது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து தான். இதுக்கு சேனல்ஸோ இல்லை நாங்களோ பொறுப்பு கிடையாது. நேயர்கள் இன்னும் திறனாய்வு செய்து அதற்கு பிற்பாடு உங்களுக்கு பிடித்த ஷேர்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ளலாம். ரயில்வே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டுகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். என்ன கேட்டிங்கன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இந்த ரயில்வே துறை வந்து உங்களுக்கு அதிகமான ஒரு மெட்ரோ ரயில், அப்புறம் வந்தே பாரத் ரயில், இந்த மாதிரி ரயில்லாம் வந்து புதுசாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதனால் ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கல்லாது நகரமயமாக்கல்னு சொல்கிறோம். அதே மாதிரி மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸு, நார்மலாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ட்ரெயின் ப்ராஜெக்ட்ஸு, ஈவன் அர்பனைசேஷன் நகரமயமாக்கல் மட்டும் கிடையாது, இன்னும் பல சிட்டிகள் உள்ளால் இருக்கிற சிட்டிலலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருச்சி அந்த மாதிரி சிட்டிஸ்லாம் கூட மெட்ரோ ரயில் வந்து கொடுக்கலாமா அப்படி ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிக்கலாமான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்போதுமே இந்த துறை வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு சிறந்த துறைன்னு சொல்லலாம். டெய்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ₹600 கோடி மேலே டெய்லியாகவே லாபம் தரக்கூடிய ஒரு தரமான ஒரு துறை தான் இந்த ரயில்வே துறை. அப்படிப்பட்ட இந்த ரயில்வே துறையில் ஏகப்பட்ட எம்ப்ளாயீஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேரால் அதிகமான மக்களால் வரவேற்பு பெறப்பட்ட ஒரு துறை தான் இந்த ரயில்வே துறை. அப்படி இருக்கும்போது இந்த ரயில்வே துறையில் சிறந்த பங்குகளாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 ஷேர்ஸை வந்து நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். பட் 10 ஷேர்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 ஷேர்ஸ் ரிவ்யூ கொடுக்குறேன். மீதி உள்ளதெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். பட் நேம் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் கொஞ்சம் போய் செக் பண்ணிக்கோங்க. சில கம்பெனிஸ் கூட கொஞ்சம் விட்டு போயிருக்கலாம், நேரமின்மை காரணமாக அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த ரயில்வே துறையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசி. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் மொபைல் மூலமாகவோ சிஸ்டம் மூலமாகவோ இல்லை நேரடியாகவே போய் ஆன்லைன் மூலமாக டிக்கெட் புக்கிங் அப்படின்னாலே ஐஆர்சிடிசி தான். ஸோ அந்த ஐஆர்சிடிசி வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ வழியாக வந்து ஒரு 2018 வந்தாங்க. நல்ல ஒரு லாபத்தை 19 இருந்தாங்க. 20 வந்து மறுபடியும் தொய்வு, ஏன்னா வந்து கொரோனாவுடைய பிரச்சனை காரணமாக உங்களுக்கு எல்லா ட்ரெயினும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லையா, திருப்பி கொஞ்சம் இறங்குச்சு. ஆனால் அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ரிட்டர்ன்லாம் கிட்டத்தட்ட ₹6000 வரைக்கும் ஒரு சென்ற கம்பெனி ஐபிஓவில் லிஸ்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா 650 லிஸ்ட் ஆகி ₹6000 வரைக்கும் போயிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் ஐஆர்சிடிசி. அதுக்கப்புறமா வந்து 6000 என்ற நிலையை அடைந்தவுடன் அதை என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் தொய்வில் இருந்தாங்க. தற்போது 864 அப்படிங்கிற நிலையில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
ஸோ ஐஆர்சிடிசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். அதுக்கு சிம்பிளாக ஸ்வாட்னு சொல்லுவோம். இந்த ஸ்வாட் அனாலிசிஸில் ஸ்ட்ரென்த்துக்கான பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 பாயிண்ட்ஸை அடுக்கியிருக்காங்க. இவ்வளோ பாயிண்ட்ஸ் உள்ள ஒரு நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஐஆர்சிடிசி இஸ் த ஃபஸ்ட் ஒன். ஸோ அப்படிப்பட்ட இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோனோபோலி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு காம்படிட்டர்ஸே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காம்படிட்டர்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த கம்பெனி வந்து எம்கேப் வந்து மார்க்கெட் கேப் வந்து கிட்டத்தட்ட 69,000 கோடி, நல்ல டிவிடெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. கண்டினியூஸாக வருஷம் அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த 2023க்கான ப்ராஃபிட்டாக 1005 கோடியை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஐஆர்சிடிசி அப்படிங்கிற இந்த நிறுவனத்தை நீங்கள் வாங்கி வைத்துக்கொண்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இன்னும் உங்களுக்கு புது ரயில்வேயில் வந்து புதுசாக நிறைய ட்ரெயின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த பண்ணும்போது மக்களுடைய டிக்கெட்லாம் நிறைய வாங்குறாங்க, நிறைய வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ அதன் காரணமாக இந்த நிறுவனம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிறப்பான வளர்ச்சியை எட்டும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை. ஸோ ஒரு லாங் டேர்ம் பர்பஸுக்கு ஈவன் நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா ஐஆர்சிடிசி ஒரு சிறந்த தேர்வாக இருக்குன்னே சொல்லலாம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இதிலே ரயில்வே செக்டர்ஸ்லேயே ஏதாவது கொஞ்சம் கம்மி ரேஞ்சில் பட் ஒரு நல்ல க்ரோத் உள்ள ஏதாவது ஒரு கம்பெனி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்ததாக சொல்லக்கூடிய ஐஆர்எஃப்சி அப்படிங்கிற கம்பெனியை சொல்லலாம். இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் அவங்களுடைய ஃபுல் ஃபார்மு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி வகைரால வருவாங்க. இவங்க வந்து டேக்ஸ் ஃப்ரீ, அப்புறம் வந்து டேக்ஸபிள் கமர்ஷியல் பேப்பரு, அது இல்லாமல் டேர்ம் லோன்ஸு, இந்த மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த ரயில்வேக்கு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய எம்கேப்பு 1,26,000 கோடி. ஸோ நல்ல ஒரு எம்கேப் பேஸ் வச்சுருக்கிறாங்க. நிறைய டிவிடெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. குட் ஃபினான்ஷியல்ஸ் ஆல்சோ. இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசியை விட அதிகமாகவே இருக்கும். கிட்டத்தட்ட 6,337 கோடி கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸாக இவங்களுடைய ப்ராஃபிட்டே கடந்த 5 வருடங்களில் ரைஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து ப்ரமோட்டர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லையா. ஸோ அதனால் ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஐஆர்எஃப்சியில் கிட்டத்தட்ட 86% மேலே இருக்கிறாங்க. ஸோ ஐஆர்எஃப்சி வந்து ஒரு தரமான நிறுவனம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 96 ரூபா ரேஞ்சில் தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு நீண்ட கால அடிப்படையில் வைக்கும்போது ஒரு 150 ரூபா 200 ரூபா வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான ரயில்வே சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐஆர்எஃப்சி அப்படிங்கிற கம்பெனியை நம்ம சொல்லலாம். அடுத்ததாக மூன்றாவதாக பார்த்திங்கன்னா கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, கான்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதுவும் வந்து ரயில்வே சம்மந்தப்பட்ட துறையில் தான் வர்றாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா போர்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஏர் கார்கோ சர்வீசஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுடைய வேலை. கண்டெய்னர்லையா, அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடியவங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1998 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13 பாயிண்ட்ஸை தங்கள் கையில் வச்சுருக்கிறாங்க. வீக்னஸ் கிடையவே கிடையாது. இவங்களுடைய மார்க்கெட் கேப்பும் கிட்டத்தட்ட 52,000 கோடி, நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு கடன்லாம் கிடையாது, டெட்டுங்கிறது கிடையாது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்திங்கன்னா 0 தான். ஸோ எஃப்ஐஐஸ், டிஏஎஸ், ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த கம்பெனிஸில் இருக்கிறாங்க. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 857 அப்படிங்கிற நிலையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கான்கர்னு சொல்லக்கூடிய இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த தரமான நிறுவனமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நான்காவதாக RVNL அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, ரயில் விகாஸ் நிஜாம் லிமிடெட். இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு கம்மியான ரேட்டில் 177 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த செக்டர், அதாவது ரயில்வேலையும் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய ரயில்வே ரோட் ட்ராக்ஸ் போடுறது, அப்புறம் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறது, மெட்ரோ ரயிலில் இவங்க ஒரு மேஜரான ஒரு போர்ஷனை ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இவங்க வாங்கியிருக்காங்க. 2002 இவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எம்கேப் பார்த்தீங்கன்னா 36,000 கோடி அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நல்ல டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி. கண்டினியூஸாக இவங்களுடைய ப்ராஃபிட்டு என்ன ஆகிட்டே வருது, ரைஸ் ஆகிட்டே வருது. கிட்டத்தட்ட 1,261 ரூபா கோடி இந்த வருஷத்துக்கு அவங்க ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க.
டெப்ட் ஈக்விட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வர்றாங்க. ஸோ அதனால் ப்ரமோஷனில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் ப்ரமோட்டர்ஸ் தான் அதிகமான அளவுக்கு ஷேர் ஹோல்டிங் வைத்திருக்கிறாங்க. ரயில்வே துறையை பொறுத்த மட்டும் ப்ரமோட்டர்ஸுடைய பங்களிப்பு தான் அதிகமாக இருக்கும். FISD அதுக்கு அடுத்தபடியாக பப்ளிக் நாம் தான் வாங்கியிருப்போம். அதுக்கு அடுத்தபடியாக தான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அவங்க கொடுக்கவே செய்வாங்க. ஸோ அதனால தான் நமக்கு வந்து நல்ல டிவிடெண்ட்டும் கிடைக்கும். அப்படின்னா இந்த ரயில்வே துறை சார்ந்து எப்படி நீங்கள் வந்து பேங்கிங்கை வந்து ஒரு ரிலேபிளான ஒன்றா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, நம்ம ரயில்வே துறையும் நீங்கள் ரிலேபிளாக ஃபீல் பண்ணலாம். ஏன்னா எப்பொழுதும் அதில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, பிஸியாக பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ அது சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த பங்குகளை வாங்கும்போது நமக்கும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இவங்க இந்த RVNL அப்படிங்கிறதும் நல்ல கம்பெனி. ஏன்னா இவங்களும் மெட்ரோ ரயிலில் ஒரு அங்கம் வைக்கிறாங்க. ஸோ அதனால் நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்க RVNL சொல்லக்கூடிய இந்த கம்பெனியும் நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ளலாம். இது வந்து 177 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதிகபட்சமாக இன்னும் 1 or 2 இயர்ஸில் ஒரு 300 ரூபா அப்படிங்கிற நிலையை எட்டி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி. ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்டு எக்கனாமிக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க எல்லாமே இப்போ புதுசாக ரீசெண்டாக 2010க்கு மேலே வந்த IPOவில் வந்து லான்ச் ஆன கம்பெனி தான். இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 497 அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்களுடைய மெயின் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறது. அது மட்டும் கிடையாது, மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ்லையும் இவங்களுடைய பங்களிப்பு இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? ஸோ இவங்களை பொறுத்த மட்டும் அர்பன் பிளானிங் அண்டு ஏர்போர்ட் சர்வீசஸ் எல்லாமே இவங்க வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க. அர்பனைசேஷன்லையும், அதாவது நகரமயமாக்கல் சொல்லக்கூடிய விஷயங்கள், மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸில் இவங்களுடைய பங்களிப்பு அதிகம். ஸோ இவங்களுடைய எம்கேப்பு 11,926 கோடி. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா நல்ல டிவிடெண்ட் ஈல்டு, நல்ல இதிலே அதிகபட்சமாக ரயில்வே துறையில் அதிகபட்சமான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனின்னு கேட்டிங்கன்னா இந்த ரைட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட்டும் 570 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்போது மற்ற கம்பெனிகளை விட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் டிவிடெண்ட் வைஸ் பார்க்கும்போது இஸ் எ குட் ப்ரொவைடிங் கம்பெனி. இவங்களுடைய டெட் ஈக்விட்டியும் கிடையாது. இவங்கள்ட்டையும் கடனே இல்லாத கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஜீரோ டெப்ஸ் கம்பெனி அந்த மாதிரி கம்பெனி. ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங்ஸும் அதிகமாக உள்ள கம்பெனி. ஸோ ஒரு நீண்டகால அடிப்படையில் வாங்கி வைத்துக் கொள்வர்கள் இந்த ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனியும் நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். ரயில்வே துறையில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி பார்த்தீங்கன்னா இர்கான், அதாவது இந்தியன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய இர்கான் கம்பெனி. இவங்களும் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 170 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்களுடைய ஸ்பாட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்து, கிட்டத்தட்ட ஒரு 11 பாயிண்ட் ஸ்ட்ரென்த் வச்சுருக்கிறாங்க. வீக்னஸ் கிடையாது, 0. ஸோ இவங்களுடைய எம்கேப்பும் கிட்டத்தட்ட 1,59,000 கோடி. நல்ல ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய நல்ல கம்பெனி. நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நெட் ப்ராஃபிட் தான். உங்களுடைய ப்ராஃபிட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கிடையாது. ஆரம்பித்த நாள்லேருந்து, அதாவது இங்கே லிஸ்டட் கம்பெனியாக ஷேர் மார்க்கெட்டில் வந்த நாளில் இருந்தே தே ஆர் கிவிங் ஒரு நல்ல ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய டெப்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. இதன் காரணமாக நீண்டகால அடிப்படையில் வாங்கும்போது இதனுடைய பங்குகள் அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இர்கான் அப்படிங்கிற கம்பெனியும் நீங்கள் தாராளமாக வாங்கி வைத்துக் கொள்ளலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெயில்டெல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ வைஃபை கம்யூனிகேஷன்ஸ், டெலிகம்யூனிகேஷன், செக்யூரிட்டி, இந்த மாதிரி அந்த ரயில்வே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட ஒர்க்ஸு இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி ரெயில்டெல் அப்படிங்கிற கம்பெனி. கிட்டத்தட்ட ஒரு 293 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த கம்பெனியும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்லாம் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க. ஸோ ரெயில்டெல் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் ஒரு நீண்டகால அடிப்படையில், அதாவது டெலிகம்யூனிகேஷன் அதை பேஸ் பண்ணி அதோடைய அந்த நிர்வாகத்திலலாம் வந்து நிறைய சீர்திருத்தங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து உள்ளே புகுத்தும் போது இந்த ரெயில்டெல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனியும் நல்ல ஒரு சரமான ஒரு எம்கேப்லாம் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியும் நீண்டகால அடிப்படையில் நன்றாகவே வரும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ மேற் சொன்ன இந்த 6 கம்பெனி இருக்கு இல்லையா, IRCTC, IRFC, அப்புறம் இர்கான், ரைட்ஸு, RVNL, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஓன்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
மேஜராக ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதை தவிர இன்னும் ஒரு 3 கம்பெனியில் இருக்காங்க. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரைவேட் செக்டர்டையும் கொடுத்துருக்காங்க. இவங்களில் முக்கியமாக வரவங்க திட்டகர் ரயில் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி. இவங்களுடைய மெயின் ஒர்க்கே என்னன்னு கேட்டிங்கன்னா பேசஞ்சர் வேகன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிறுவனம். விலை கொஞ்சம் அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 1023 அப்படிங்கிற நிலைமையில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வேகன்ஸுடைய உற்பத்தி, அதை வந்து பராமரிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி கொடுக்குறவங்க இவங்க வந்து ரயில்வே துறையோட ஜாயிண்ட் வெஞ்சராக வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. பட் இவங்க வந்து ஃபுல்லி ஓன்டு பை கவர்மெண்ட்லாம் கிடையாது. ப்ரமோட்டர்ஸு, எஃப்ஐஎஸு, அது இல்லாமல் பப்ளிக் எல்லாருமே இன்வால்வ் ஆகிருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் என்ஜின் சிஸ்டம். இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா எக்யூப்மெண்ட் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்டீல் உற்பத்தி பண்ணி அந்த கைப்பிடி, ஹேண்டு, நிறைய ஸ்டீல் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் உங்களுக்கு ரயில்வே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதை உற்பத்தி செய்து ரயில்வே துறைக்கு தரக்கூடிய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்களும் ஒரு தனியார் நிறுவனம் தான், பட் இவங்க ரயில்வேக்காக வேலை செய்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய ப்ரைஸும் 168 ரூபா அப்படிங்கிற நிலைமையில தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட காலம், ஏன்னா எப்போதுமே புதுசான ரயில்கள்லாம் இவங்க லான்ச் பண்ணும்போது அதுக்கு தேவைகள் இருக்கும். அதுக்கு ஸ்டீல் சம்மந்தப்பட்ட அந்த உபகரணங்கள்லாம் வழங்குவதற்கு தேவைகள் இருக்கும். அப்போ இந்த கம்பெனியுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு ஒரு நீண்ட கால அடிப்படையில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இறுதியாக BEML அப்படிங்கிற ஒரு கம்பெனி ரொம்ப ஹையஸ்ட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2824, அதாவது ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸு, அந்த இன்ஜின்ஸு, இதெல்லாம் உற்பத்தி பண்ணி ரயில்வே துறைக்கு தரக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனங்களும் கூட நல்ல ஒரு எதிர்காலத்தை, வளர்ச்சியை கொண்டுள்ள நிறுவனம் என்று சொல்லலாம். ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் ஒரு ப்ரைவேட் செக்டர் கீழே வர்றாங்க. ஏற்கனவே சொன்ன 6 பேரும் வந்து கவர்மெண்ட் செக்டர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வர்றாங்க. ஸோ ரயில்வே அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால அடிப்படையில் நிச்சயமாக நல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ இந்த 10 கம்பெனியில் உங்களுடைய அஃபோர்டபுள் ப்ரைஸ், உங்கள் பட்ஜெட்டுக்கெல்லாம் எது ஒத்து வருதோ நீங்கள் அந்த கம்பெனியை வாங்கிக்கலாம். இது பிரித்து அது மட்டும் இல்லை, ஒரே கம்பெனியில் டம்ப் பண்ணாமல் நீங்கள் பிரித்து வாங்கினீங்கன்னா நிச்சயமாக ஏதாவது சில சமயம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு அதிகமான ப்ராஜெக்ட் கிடைக்கும். சில சமயம் இன்ஜின்ஸுக்கு வந்து தேவைகள் இருக்கும். சில சமயம் ரயில்வே புக்கிங் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரே நிறுவனத்தில் எப்போதுமே பணத்தை டம்ப் பண்ணாமல் எவ்வளோக்கு எவ்வளவு சிறந்த துறையாக இருந்தாலும் கூட பிரித்து கிட்டத்தட்ட 10 கம்பெனி கொடுத்துருக்கேன் இல்லையா, 10ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்கள் பட்ஜெட்டுக்கு எது ஒத்து வருதோ அதில் ஒரு 4-5 கம்பெனியாக கூட உங்கள் பணத்தை பிரித்து போட்டு வாங்குவது நிச்சயமாக ஒரு எதிர்கால தேவைக்காக வாங்கி வைப்பவர்களுக்கு ரயில்வே துறை ஒரு வரப்பிரசாதமே சொல்லலாம். ஸோ நேயர்கள் இந்த துறை பங்குகளை வாங்கி பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.